குறிப்பாக அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட அதிகமான பேர் கல்லூரி மாணவிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது உண்மைதானா? எப்படி சார்? கல்கட்டாவில் சோனா காமிச்சிருக்கு, அங்கெல்லாம் வந்து அதை தொழிலாகவே அந்த அரசு அங்கீகரிச்சிருக்கு. அரசு பண்ணாலும் தப்பு தானே சார். அதே ஆப் மூலியமா இதில் சினிமாவிலையும் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. சரசரமாக மல்லி வச்சுக்கிட்டு வந்து கையில் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கோட நின்னால் கூட அப்போ அவனுக்கு பாடி டிமாண்ட்றது அவனுக்கும் தான் இருக்குது. விபத்து பகுதின்னு போடுறாங்கல்ல, அதே மாதிரி அப்படி விபச்சார பகுதி அது மாதிரி விபச்சார பகுதி அது வந்து சட்டம் போட்டுலாம் தடுக்க முடியாது. பிடிச்சதோ பிடிக்கலையோ பிள்ளைகளை பெற்றுட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காகவாவது நீங்கள் வந்து ஒற்றுமையாக வாழுங்க, இல்லை வாழற மாதிரி நடிங்க. அவன் தான் சார் வந்து வழிமாறி. அதுதான் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாலியல் தொழில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டையும் இன்னைக்கு விட்டு வைக்கல. அதுலேயும் குறிப்பாக அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட அதிகமான பேர் கல்லூரி மாணவிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது உண்மைதானா? எப்படி சார்? எதற்காக கல்லூரி மாணவிகள்? இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை, அதுவும் ஒரு கல்லூரி மாணவி தான், கோவையில் நடந்த சம்பவம். ஸோ கல்லூரி மாணவனுடைய அதிக ஈடுபாடு என்ன காரணம்? ஒன்று ஆசையா, இல்லை பணம் இல்லாமையா, இல்லை எப்படி சார், இல்லை போதையா? இந்த விபச்சாரம், இந்த பாலியல் சொல்கிறது தொழில்னு சொல்கிறதே முதல்ல பாலியல் தொழிலே சொல்லக்கூடாது சார். பாலியல் நடவடிக்கை, பாலியல் செயல், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அது தொழில்னு சொல்கிறதே தப்பு. ஆனால் நீங்கள் இப்படி சொன்ன உடனே டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் வந்து மும்பையில் வந்து ரெட் லைட் ஏரியா இருக்குது, காமத்தி சோனா காட்சி இருக்குது, சோனா காஞ்சி, கல்கட்டாவில் சோனா காஞ்சி இருக்கு, அங்கெல்லாம் வந்து அதை தொழிலாகவே அந்த அரசு அங்கீகரிச்சிருக்கு. அரசு பண்ணாலும் தப்பு தானே சார். இங்கே தூக்கு தண்டனை கொடுத்தாலே அரசு பண்ணுற கொலைன்னு சொல்லி தானே தூக்கு தண்டனை வேணான்னு சொல்கிறோம். அரசு பண்ணாலும் அது வந்து அது தொழில்னு அங்கீகரித்தாலும் தப்பு தான். ஆனால் வேறு வந்து அவங்களுக்கு வந்து வருவாய்க்கான வழி இல்லை, அது பொருளாதாரத்துக்கான வழி இல்லை, அடிப்படை கல்வி இல்லை. ஸோ கல்வி இருந்தால் தான் வந்து பொருளாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ கல்வி வறுமைன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் அப்படி தான் இருக்குது. அப்போ அதனால தான் நான் சொல்ல வரேன், இந்த இடத்துல கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லாதனால அவங்களுக்கு வந்து அந்த செயலில் ஈடுபடுறாங்க, அந்த பாலியல் செயலில் ஈடுபடுறாங்க, பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அது மூலமாக வருவாய் தேடிக்கிறாங்கன்னு இருக்குது. இதை வந்து அரசு வந்து இதை வந்து பேன் பண்ணணும். அதான் அரசு வந்து அங்கே இருக்கிற சில அரசுகள் வந்து, ஏன் டெல்லியில் கூட இருக்குது ஒரு பகுதி, ஜிபி ரோடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து டெல்லிக்கு போகும்போது வந்து எப்போ வாக்கிங் போகும்போது அந்த பகுதி நம்ம போகும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும், அதெல்லாம் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் மாதிரி இருக்கும். அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம அதை பார்க்கும்போது. எப்படி அதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தில் கூட பார்த்தோம்ல, மகாநதி படத்தில் இருக்குல்ல, அது உண்மை. அது மகாநதி படத்தில் காட்டினது உண்மை. சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும், ரொம்ப ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து மாடியில் நின்றுட்டு வந்து கையாட்டுறது இதெல்லாம் வந்து பார்க்குறது நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் நான் சொல்லிருக்கேன்னா, அடிப்படை கல்வியும் பொருளாதாரம் இல்லாதனால இவங்களுக்கு வந்து அதில் வந்து இவங்க வந்து அதை தொழிலாக வந்து செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கும். அரசு என்கரேஜ் பண்ண முடியாது, அது ஒரு பெர்மிஷன் கொடுக்குது. அவங்களுக்கான அந்த முகாம் நடத்துகிறாங்க, எய்ட்ஸ் முகாம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு தேவையான வந்து என்ன ப்ரொவிஷன், மெடிக்கலாக என்ன ப்ரொவிஷனோ அதெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பால்வினை நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அரசு வந்து அது அந்த நடவடிக்கை ஏற்படும். ஆனால் அனுமதிக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. ஒன்று இது ஒரு பக்கம். ரெண்டாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த காலேஜ் பசங்க இப்படிலாம் இவங்கெல்லாம் ஈடுபடுறாங்கன்றது, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா 2 விஷயமா பார்க்குறேன் சார். இப்போது ஒரு பக்கம் நீங்கள் சோனா கஞ்சி இங்கெல்லாம் வந்து காமத்திபுரா, மும்பையில், டெல்லியில் ஜிபி ரோடு, இங்கெல்லாம் வந்து அரசு இருக்குது. ஒரு சில கிராமங்கள் உத்தரப்பிரதேஷ் போன்ற மத்திய பிரதேசலாம் குறிப்பிட்ட ஒரு சில கிராமங்களில் வந்து பாரம்பரியமாக வந்து மனைவிகளை வாடகைக்கு விடுற செய்திகள்லாம் கூட ஊடகத்தில் வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் வந்து ரொம்ப சொற்பமான பணம், ஒரு 300 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கெலாம் கூட சொல்கிறாங்க. அங்கே ஒன்று இங்கேனுமா சொல்லுவாங்க. இங்கே ஆந்திராவில் ஒரு சில கிராமங்களில் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிட்டு இருக்குது. அரசு வந்து அங்கே அனுமதி கொடுக்கல. அரசு அதை தடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு அவங்கள வந்து மேம்படுத்துகிற நடவடிக்கை, அதுவும் குறிப்பாக அந்த 90களுக்கு பிறகு இந்த எய்ட்ஸ்லாம் வந்த பிறகு அந்த மாற்றங்கள் நிறைய வந்து அரசு வந்து அதை கவனத்தை எடுத்துகிட்டு அது பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ இந்த இடத்துல இந்த விபச்சார செயல் இருக்குல்ல, இந்த பாலியல் அந்த நடவடிக்கைன்றது 2 பிரிவாக நீங்கள் எடுத்துங்க. உடல் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, பாடி டிமாண்ட். ஆமாம், உடல் வார்த்தை வந்து கண்டுபிடிச்சவர் தெரியும்னு நினைக்கிறேன்.
மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் தான் அந்த வார்த்தையை சொல்லுவார், அவங்களுக்கு பாடி டிமாண்டு அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து உடல் இச்சைக்கு உடல் தேவைக்காக வந்து வரம்பு மீறி, அதாவது வாழ்க்கை முறை தாண்டி, என்ன சொல்ற திருமண உறவை தாண்டி வந்து சில பேர் வந்து அடுத்தடுத்து ஆண்கள்கிட்டயோ இல்லை ஆண்கள் வந்து அடுத்தடுத்து பெண்கள்கிட்டயோ செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் பாலியல் செயல் தான், அது பாலியல் நடவடிக்கை தான், அது வந்து விபச்சாரம் தான். அது ஆண் செய்தால் வந்து அது விபச்சாரம் இல்லை, பெண் செய்தாலும் விபச்சாரம் கிடையாது. இங்கே வந்து பாரபட்சலாமல் நம்ம பேசணும். ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி விட்டுட்டு அடுத்தடுத்து பெண்கள்கிட்ட வந்து தொடர்பு, பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் வந்து தெரியாமல் அடுத்தடுத்து ஆண்கள், இது வந்து உடல் தேவைக்காக நடத்துறது. இதை வந்து நம்ம வந்து இது ஒரு குற்றம். அந்த மேரேஜ் சிஸ்டத்தை தாண்டி அப்போ வந்து ஒரு கணவனோ ஆணோ அல்லது பெண்ணோ வந்து உடல் ரீதியாக நமக்கு வந்து அந்த திருப்தி இல்லாத போது நான் அடுத்த ஆண்கிட்ட போகிறத நியாயப்படுத்த முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் நீ கேட்டால் முறையாக அந்த மேரேஜ் சிஸ்டத்தில் வந்து கட் பண்ணி வெளியே போயிடணும். நீதிமன்றத்தில் வந்து வந்து விவாகரத்து பெற்று எனக்கு வந்து இவர் வந்து உடல் ரீதியாக எனக்கு உகந்த நபர் இல்லை, எனக்கு திருப்தி அளிக்க முடியல, அல்லது எனக்கு இந்த பெண்ணால் எனக்கு இந்த தாம்பத்திய உறவை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் சிஸ்டத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு போயிடலாம். ஆனால் அந்த மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறது அது வந்து ஒரு குற்ற நடவடிக்கை. அதனால தான் சில நேரங்களில் கொலைகள் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக சார், தற்கொலைகள் நடக்குது. ஆனால் இதையும் வயிற்றுப்பாட்டுக்காக, வறுமைக்காக மெஜஸ்டிக் போன்ற பகுதிகள், பெங்களூரில் மெஜஸ்டிக் போன்ற பகுதிகளாக இருக்கட்டும், கோரமண்டலான்னு சொல்லிட்டு வந்து பெங்களூரில் ஒரு பகுதி இருக்குது, அதையும் இங்கே இப்படி தான். இங்கே சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்பேடாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து இன்னும் பல பகுதிகள், பல பேருந்து நிலையங்கள், டோல்கேட்டு, இங்கெல்லாம் வந்து பாலியல் இந்த செயலில் ஈடுபடுறதுக்கு அதன் மூலமாக பணத்தை ஈட்டுறதுக்காக இருக்கிற நபர்களையும் ஒன்றா நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போது உடல் தேவைக்காகவும் உடல் இச்சைக்காகவும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஆண்கள்கிட்டயோ அடுத்தடுத்த பெண்கள்கிட்டயோ போகிற நபர்களையும் இந்த சாலை ஓரங்களில், இந்த டோல்கேட்டில் அல்லது வந்து பஸ் நிலையங்களில் வந்து பெண்கள் வந்து பாலியல் செயலில் ஈடுபட்டு வருவாயை பெருக்கிற நபர்களையும் நீங்கள் ஒரே இதில் பார்க்க முடியாது. அந்த இடத்துல வந்து சாலையில் நின்னால் கூட, டோல்கேட்டில் நின்னாலும் அங்கே ஒரு ஆண் போய் பேசுகிறான்ல, அவனு தானே அதுக்கு பொறுப்பு. ஆமாம், அவங்க நிற்கிறவங்க மட்டுமே பொறுப்பு இல்லை. சரசரமாக மல்லி வச்சுக்கிட்டு வந்து கையில் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கோட நின்னால் கூட அங்கே போய் அப்ரோச் பண்ணுறது ஆண் தானே போய் அங்கே அப்ரோச் பண்ணுறான். அவனுக்கு தேவைப்படுது இல்லை. அப்போ அவனுக்கு பாடி டிமாண்ட்றது அவனுக்கு தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, இவனுக்கு தேவையானது சுகம் கிடைக்குது, அவங்களுக்கு தேவையானது பணம் கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம அதையும் இதையும் ஒன்றா பார்க்க முடியாது. அது முதல்ல அந்த புரிதல் நமக்கு வேணும். முதல்ல இந்த உடல் தேவைக்காக, இந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் இச்சைக்காக போகக்கூடியதுன்னு இருக்குது, ஆண் பெண் ரெண்டு தரப்புலையுமே. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுது, இன்னொருத்தர் சுகம் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இதை குற்றம்னு எடுத்துக்கலாம், அதை வேணா ஒரு பிழைன்னு ஒன்றா எடுத்துக்கலாம். அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். காரணம் கேட்டால் வறுமை. இங்கே வசதியான வீட்டில் நடக்கிற விபச்சாரம் வெளியில் தெரியறதில்ல சார். பண தேவைக்காக, சொகுசான வாழ்க்கைக்காக ஒரு மாளிகையில் நடக்கிற வந்து பங்களாக்களில் நடக்கிற விபச்சாரங்கள் வெளியில் வர்றதில்லை. ஆனால் சாலையில் ஓரமாக நின்று வந்து 500க்கும் 1000க்கும் வந்து பார்த்திங்கன்னா நோயை ஏற்றிக்கிற அந்த பெண்களை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார், விபச்சார தொழில்னு சொல்கிறோம். கண்டிப்பாக சார். அதை தாண்டி சார், இப்போ இந்த கல்லூரி மாணவிகளிடையே ஆப் மூலியமா நிறைய அதுதான் சார் போயிட்டு இருக்கு. ஒரு வயிற்றுப்பாட்டுக்கு, பசிக்காக, அங்கே கல்வியும் இல்லை, வேலைவாய்ப்பு பொருளாதாரமும் இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து அது பெண்ணாக இருக்கட்டும் அல்லது திருநங்கையாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய அந்த வந்து கேட்டால் அடிப்படை தேவைக்காக வந்து தன்னை வந்து பலியிட்டுக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா எந்த ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கும் இந்த அடிப்படை தேவைக்காக, பண தேவைக்காக போகிறாங்க இல்லையா, ஒரு அருவருப்பு தானே. இப்படி இருந்தாலும் விருப்பப்பட்டு யாரும் விருப்பப்பட்டு போல. ஆனால் ஒரு எல்லா அடிப்படை தேவைகளும் இருந்து கூட ஒரு சொகுசான வாழ்க்கை வேணுன்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பங்களாக்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி கார்களில், கல்லூரிகளில் நிறைய அந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான வந்து என்ன சொல்லலாம் லைஃப் ஸ்டைல், எப்படி லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. நமக்கு இப்போ வந்து ஒரு பண தேவை இருக்குது, இது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது, பாதுகாப்பான முறையில் உறவு வச்சுக்கலாம், அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு தான் இருக்குல்ல இந்த டீலக்ஸ்லேயே கொடுக்குறான் காண்டம்லாம் வந்துடுச்சு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது இது அப்படின்ற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்து சிலர் தான், எல்லாரும் கிடையாது.
அப்படி வந்து தான் சில பேர் சிக்கலில் மாட்டிக்கிறது நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம பேசணும்னா ஏதோ நம்ம யாரையும் கொச்சப்படுத்தணும் நமக்கு நோக்கம் கிடையாது. அடிப்படையில் நம்ம வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த ஒழுக்க கட்டுப்பாடு எல்லாத்தையும் நான் வேலையெல்லாம் உடச்சிட்டு இருந்தோம்னா, அதனால தான் ஒரு தடவை ஒரு படத்தில் ஒரு வாசகம் வரும். வேலையை தாண்டிய வெள்ளாடுன்னு ஒரு படம் இருக்குது. அது சிவகுமார் நடிச்சிட்ட படம்னு நினைக்கிறேன். அது பார்த்தோம். அதில் வந்து ஒரு இந்த மாதிரி தேவைக்காக அடுத்தடுத்த ஆண்கள்கிட்ட விபச்சாரம் பண்ணக்கூடிய வந்து ஒரு பெண் வந்து கடைசியாக என்ன ஆகுறான்றதை அந்த படத்தில் காட்டிப்பாங்க. வேலையை தாண்டிய வெள்ளாடு படம் பேர். அது கடைசியில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வெட்டுப்பட்டு விழுந்து கிடக்கும். வேலையை தாண்டிய வெள்ளாடு எங்கேயோ ஒரு இடத்துல வெட்டுப்பட்டு வந்து விழுந்து கிடக்கணும். அந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து தற்காலிக தேவைக்காக இல்லை அதை ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கு எனக்கு இதுக்காக பணம் தேவை, அதுக்காக நான் போனேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒழுக்க குறைபாடு தான். அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சார். நானே கூட ஹைவேல எப்பயாவது நம்ம காரில் போகும்போது நல்லாவே தெரியும். அந்த தனிமையில் அங்கே கார் நிற்கிறது, அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியே என்னன்னு தெரியும். சில பகுதிகள்லாம் நம்ம ஹைவேல தொடர்ந்து நம்ம பயணித்தோம்னா அங்கே கிளியராக தெரியும். இந்த இடத்துல இதெல்லாம் இந்த பாயிண்ட் இது விபத்து பகுதின்னு போடுறாங்கல்ல, அதே மாதிரி அப்படி அது மாதிரி விபச்சார பகுதி அது வந்து சட்டம் போட்டுலாம் தடுக்க முடியாது சார். இதெல்லாம் வந்து அடிப்படையிலேயே வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். இது வந்து நம்ம வந்து இதில் நம்ம வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு அடிப்படையில் நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு கேட்டால் வந்து கல்வி, அடிப்படை கல்வி இல்லைன்னா அந்த கல்வி இருந்ததுன்னா எல்லாமே வந்து கிடைச்சிடும் நமக்கு. அடிப்படை கல்வி மறுக்கப்படும் போது இல்லை அந்த கல்வி கற்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லாத போது அடுத்த கட்டமாக அவங்க வந்து வேலைவாய்ப்புலாம் போயிடறாங்க. வேலைவாய்ப்பு போனால் தான் பொருளாதாரம். எப்படி இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விபச்சார செயலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சொல்கிறேன், லைஃப் ஷார்ட் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் சொல்கிறது ஓகே தான் சார். பட் ஒன்று வருமானத்துக்காக இது மாதிரி பண்ணுறாங்க, இன்னொன்று உடல் தேவைக்காக இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு கல்லூரியில் வந்து நல்லா டொனேஷன் கட்டி பணம் கட்டி படிக்கிற பெண்கள் ஏன் அது மாதிரி களத்தில் இறங்குறாங்க? அது ஆப் மூலியமா இதில் அது வந்து எப்படி ஆடம்பரத்துக்காண்டி போகிறாங்க? ஆடம்பரம் இன்னொன்று இருக்குது சார். இவங்கெல்லாம் வந்து ஒரு மன வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பல தரப்பட்ட இருக்குது. 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணது வந்து அடுத்த மேரேஜ் வந்து அப்ளை பண்ணக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. 21 வயசில் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டு மறுமணம்னு விளம்பரம் வருது. எவ்வளோ வயசு? 21 வயசில் மறுமணம்னு வருது. அப்போ 25 வயசில் என்ன ஆகும்? 3வது மறுமணம் தான். அது எத்தனாவது மனம்ன்றது ஒன்று கேள்வி ஆகிடும். 25 வயசில் மறுமணம், அது எத்தனாவது மனம்? அப்படி ஆகிடுது. ஸோ இங்கே வந்து இன்றைக்கி வந்து இந்த நாகரிகம் வளருதா சொல்கிறாங்கல்ல, இது வந்து நாகரிக வளர்ச்சின்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாசகரமான வளர்ச்சி தான் நாகரிக வளர்ச்சி. நாசமாக போயிட்டுருக்கு இருக்க. இங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த பாட்டில் வந்து கார் சாவியை போட்டுட்டு அந்த கார் சாவியை வந்து குழுக்களில் எடுத்து வந்து மனைவிகளை மாறிக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஈசிஆரில் வந்ததாக கூட சொல்கிறாங்க. ஆமாம், இது இந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா தவிர்க்க முடியாமல் இதை சொல்லிடுறோம். சினிமாவிலையும் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அது மட்டுமா சினிமாவை பார்த்தே எல்லாமே கெட்டுட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த சினிமாக்காரன் சண்டைக்கு வருவான். நம்ம அப்படி சொல்லலை. சினிமாவும் கூட இந்த மாதிரியான வந்து இந்த ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, இந்த டேட்டிங் அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான வந்து வாய்ப்பாயிடுது. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு தாய் தந்தை வளர்ப்பில் இந்த மாதிரியான ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க சார், வாழ்க்கை வட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. வாழ்க்கைன்றது வந்து வட்டம்லாம் கிடையாது. அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கோணங்கள் மாறும். முக்கோணமாக இருக்கும், அது வந்து செவ்வகமாக இருக்கும், அல்லது சதுரமாக இருக்கும். நம்ம வட்டம்லாம் கிடையாது, நம்ம ஏற்படுத்திக்கிறது. இங்கே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் அவனுடைய செயலை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையோட கோணம் வந்து மாறும். இது உண்மை. பெற்றோர்களுடைய வந்து கட்டுப்பாடுன்றது கூட சொல்லக்கூடாது, அவங்களுடைய அரவணைப்பில் பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. பெற்றோர்கள் வந்து எப்பவும் வந்து பிள்ளைகளுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த பெற்றோர்களுடைய வந்து அரவணைப்பில் இருந்து அவங்களுடைய வழிகாட்டுதலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேருந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தானே வந்து பெரும்பாலும் சொல்கிறாங்க, நீங்கள் பிடிச்சதோ பிடிக்கலையோ பிள்ளைகளை பெற்றுட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காகவாது நீங்கள் வந்து ஒற்றுமையாக வாழுங்க, இல்லை வாழற மாதிரி நடிங்க. நான் தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னு வச்சுங்க, அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வழி மாறுவான். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு சகிப்புத்தன்மை வேணும் சார். பிடிக்கல தான், ஆனால் பெத்தாச்சு 2 பிள்ளைங்களை படிக்கிறேன், நான் அடுத்த வட்டமாக வந்து
இந்த வாழ்க்கை வந்து நாளைக்கு மனசு மாறலாம், இல்லை எதுவும் இருக்கலாம். அந்த சகிப்புதான். எத்தனையோ நான் பேரை பார்த்துருக்குறேன். ஆண்கள் வந்து முன்னாடிலாம் வந்து ஆண்கள்னா தகப்பன், அப்பா அல்லது கணவன், அவன் தான் சார் வந்து வழிமாறி போவான். இப்போ பெரும்பாலும் தாய்களே வந்து போகிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். அதுவும் பிள்ளைகளை விட்டு, அதுவும் பெண் பிள்ளையை விட்டு. கோர்ட்டே என்ன சொல்லுது, டைவர்ஷன் போனால் பெண் பிள்ளையை வந்து அம்மா கிட்ட தான் அனுப்புது. ஏன்னா தாயோட அரவணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு வந்து தந்தையோட வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இல்லாமல் போகுது. நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, அப்படி ஆகிடுது. அப்போ அந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகும்? ஒன்று வந்து அவங்களுடைய வந்து ஹாஸ்டலில் போயிடலாம், இல்லை அப்போ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அந்த எல்லாமே அந்த அந்த பாதுகாப்புன்றது முற்றிலுமாக போயிடுதுல சார். கண்டிப்பாக அந்த அரவணைப்பு பாதுகாப்புன்றது முடிப்பாடு. அங்கே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து நல்லது கெட்டது இது வந்து புரிய வைக்கிறதுக்கோ அங்கே ஆளுதான் போகும்போது அப்போ தான் திசை மாறுதுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம். இது நம்ம பெரிய இந்த சாதாரண சப்ஜெக்ட் இல்லை. இது இப்படிதான் இதுல கல்லூரி மாணவிகளை பாதிக்கப்படுறதா ரொம்ப கொடுமையா இருக்கு. ரொம்ப கொடுமையான. நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி பெற்றோருடைய பெண்களை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன் சார், அங்க தகப்பன் வந்து தருதலையா இருப்பான் அல்லது தாய் தருதலையா இருக்கும். தாய் ஒரு பக்கம் போயிட்டு எத்தனை மணிக்கு உணவு வந்து ரிட்டர்ன் வருதுன்றது கணக்கில் இல்லாமல் இருக்கும். அவன் ஒரு பக்கம் வந்து போனா அந்த மாதிரி வீட்டில் பிள்ளைகள் எப்படி சார் இருக்கும்? குருவி குண்டு மாதிரி இருக்கும். அதில் தான் நான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே வந்து வயசான ஒரு பாட்டிமா மாதிரி இருந்தாங்க. கரஸ்பாண்டாகும், ஓல்டு கரஸ்பாண்டாக. அவங்க வந்து பேசுனாங்க. ஒரு எலைட் ஸ்கூல், பெரிய ஸ்கூல் தான், ஸ்டாண்டர்ட் ஸ்கூல், நம்பர் 1 சிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல். அவங்க பேசும்போது நானும் வந்து அந்த ப்ரோக்ராம் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த குருவிக்கூடு மாதிரி ஒரு 2 தாய் பறவையும் தந்தை பறவையும் வந்து ஒரே கூண்டில் வசிக்கும் போது குஞ்சுகள் வந்து பெற்ற பிறகு ஒன்றா தான் இருந்தான். ஏதோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேற்றுமை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பறவைகளுக்குள்ள. தந்தை பறவை வந்து பறந்து போயிடுச்சான். தாய் பறவையும் வந்து கேட்டால் இன்னொரு பக்கம் பறந்து போயிடுச்சான். கடைசியில் அந்த குஞ்சு பறவைகள் வந்து ஈலையும் எறும்புலையும் வெயில்லையும் மழையிலையும் வந்து உன்னோட வந்து அதாவது போய் இறந்தே போயிடுச்சான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒருபோதும் நீங்கள் பிரியாதீங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக படித்தவங்க முன்னாடி அதான் படித்தவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் அதை பேசி தீர்த்துங்க. ஒருபோதும் பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க. நீங்கள் ஒத்துமையாக இல்லைன்னா கூட ஒத்துமையாக இருக்கிற மாதிரிங்க. அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரவணைப்பை எதிர்பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரெக்கைலாம் முளைச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த ரெக்கை வளர்கிற வரைக்கும், அது வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் நீங்கள் ஒத்துமையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பேசுகிறாங்க. உண்மையிலே அது ரொம்ப அருமையான கருத்து. அந்த மாதிரி இங்கே வந்து வழி தவறி போகிற வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய் தந்தையோட அரவணைப்பில் வந்து விலகி இருப்பாங்க. நான் நிறைய பார்க்குறேன். இப்போலாம் நிறைய செய்தி வருது, கல்லூரி பெண்கள் வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இந்த மாதிரி. அப்போ அடிப்படையில் நான் நினைக்கிறது அதுதான், பெற்றோர்கள் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அதை மீறி 1-2 கேஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. பெற்றோர்கள் இந்த அரவணைப்பில் இருந்து கூட வழி தவறக்கூடிய 1-2 இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இது நடக்கிறது கேட்டால் பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாத பிள்ளைகள் தான் இந்த மாதிரி நடக்கும். கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.